இன்ஜினியரிங் காலேஜஸ் அதில் பிப்ரவரி டு ஜூன் வரை உள்ள செஷனுக்கான அகாடமிக் ஷெடியூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். யூஜியில் பிஇ பிடெக் படிக்கிறவங்களில் 8th செமஸ்டர் 6th செமஸ்டர் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் ரீஓப்பன் டேட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து மே 30யோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இதில் வந்து 8th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு எப்போ அந்த தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி. ஆனால் 4th and 6th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து ஜூன் 4ஆம் தேதி. ஸோ 2 days கேப் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிஇ பிடெக்கில் வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான கிளாஸஸ் ரீஓப்பன் வந்து பிப்ரவரி 26 தான் ரீஓப்பன் ஆகுது. அண்டு கிளாஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேவாக இருக்குது. ஓகேங்களா, அந்த தேதி. அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டாக ஜூன் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெக்கேஷன் பீரியட் எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவங்க எக்ஸாம்லாம் ஜூன் மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷன் பீரியட்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ ரீஓப்பன் டேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அகாடமிக் செஷனுக்கான ரீஓப்பன் டேட்டு வந்து ஆகஸ்ட் 4th அப்போ பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் அப்படின்றது பண்ணுறாங்க. ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஷெடியூலாக கொடுத்துட்டாங்க. இது இப்போ வந்த லேட்டஸ்ட் நியூஸ் இது.